நாமக்கல் மாவட்டத்தில் மணல் குவாரிக்கு எதிராக போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. நேரலையை தற்போது பார்க்கலாம். மணல் குவாரிகளை அரசே எடுத்து நடத்தும் என்கிற அறிவிப்பிற்கு பிறகு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மணல் குவாரிக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. அந்த விதத்தில் தற்போது நாமக்கல் மாவட்டத்திலும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் அந்த நேரலையை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, தற்போது எந்த பகுதியில் அந்த போராட்டமானது நடக்கிறது? போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை என்ன? அதாவது கணேஷ், நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஒருவந்தூரில் புதிதாக துவக்கப்பட்ட குவாரியை மூட வேண்டும் என்ற கோரிதான் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது போராட்டமானது நம் போராட்டத்தை நேரடியாக தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோகனூர் அடுத்த ஒருவந்தூரில் இப்போ ஏற்கனவே துவக்கப்பட்ட குவாரி இப்போ மீண்டும் அதற்கு குவாரிக்கு அருகிலேயே புதிதாக ஒருவந்தூரில் துவக்கப்பட்ட குவாரியை மூட வேண்டும், அந்த குவாரி நடைபெறக்கூடாது என்பதை வலியுறுத்தி பொதுமக்கள் கடந்த 2 வாரங்களாக போராடி வந்தனர். இந்த சூழ்நிலையில் இன்று காலை, அதாவது குவாரி துவக்கப்பட மாட்டாது எந்த அறிவிப்பின்றி துவக்கப்பட மாட்டாது என்று அறிவித்த நிலையில் இன்று காலை திடீரென மணலாரிகள் மூலம் மணல் பணி ஈடுபட்டதால் ஊர் பொதுமக்கள், விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆற்றில் இறங்கி குவாரி முற்றுகையிட போவதாக அறிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் இன்று மதியம் நாமக்கல் வருவாய் கோட்ட ராஜசேகரன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அதிகாரி எந்தவித உறுதிமொழியும் ஒரு வாக்குறுதியும் அளிக்காத நிலையில் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. தினேஷ், துரைசாமி, பொதுமக்கள் என்ன காரணத்திற்காக இந்த குவாரியை மூட வலியுறுத்தி வருகின்றனர்? அதாவது பூங்குழலி, கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பே மோகனூரில் மணல் குவாரி துவக்கப்பட்ட போது பல்வேறு எதிர்ப்பு தெரிவித்து அந்த குவாரியை துவக்கப்படாது என்ற எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்த போதிலும் அந்த குவாரி துவக்கப்பட்டு மணல் அளவுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட 20 அடி ஆழத்துக்கு மணல் பள்ளப்பட்டதால் மோகனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மோகனூர், ஒருவந்தூர், காட்டுப்புத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் பாதித்து விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மீண்டும் இந்த குவாரிக்கு அருகிலேயே ஒருவந்தூர் பகுதியில் அதாவது 1995ஆம் ஆண்டு மற்றும் 2008ஆம் ஆண்டு மூடப்பட்ட இந்த குவாரியை மீண்டும் திறந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் போராட்டம் நடைபெற்று வருகின்றார். அதாவது இந்த குவாரி துவக்கப்பட்டால் ஏற்கனவே தங்களது நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டு விவசாயம் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே இந்த மீண்டும் புதிதாக ஒரு குவாரி துவக்கப்பட்டால் எங்களுடைய வாழ்வாதாரம், அதாவது நீர் ஆதாரங்கள் முற்றும் அடைந்துவிடும் என்றும் தங்களது விவசாயம் அழிந்துவிடும் என்றும், அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு குடிநீர் திட்டங்கள் பகுதியில் செயல்படுத்தப்படுவதெல்லாம் குடிநீருக்கே பிரச்சனை ஏற்படும் என்றும், இதனை தடுக்கும் விதமாக தான் இந்த குவாரியை பகுதியில் துவக்கக்கூடாது என்று வலியுறுத்தி பொதுமக்கள் இந்த குவாரியை முற்றுகிட்டு வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். துரைசாமி, பொதுமக்களுடைய போராட்டங்களுக்கு மத்தியிலும் கூட அங்கு பொக்லைன் இயந்திரத்தின் மூலமாக மணல் அள்ளும் பணிகளும் நடந்து வருவதை நேரலை காட்சிகளின் மூலமாக பார்க்க முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்களா? விவரங்களை சொல்லுங்க. அதாவது கணேஷ், சற்று முன்வரை மணல் அள்ளும் பணி நடைபெற்றது. தற்போது பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி அந்த மணல் அள்ளும் பொக்லைன் இயந்திரங்களை முற்றுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அந்த மணல் அள்ளும் பணி நிறுத்தப்பட்டு ஒவ்வொரு வாகனம் பணி செய்து கொண்டிருக்கு. என்னவென்றால் சாலைகளை அழிக்கும் பணியில் தான் ஈடுபட்டு, அதாவது இந்த சாலை ஆற்றிலேயே கரை அமைத்து வாகனங்கள் வந்து செல்வதற்கு வசதியாக இருப்பதற்காக தான் இந்த சாலை அமைப்பு. இந்த சாலையை அழித்து விட்டால் இனிமேல் வாகனங்கள் மணல் அள்ள முடியாது என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த பாதையை அழிக்கும் பணியில் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கணேஷ், மற்றபடி தற்சமயம் இந்த நிமிடத்தில் சற்று முன்வரை மணல் அள்ளப்பட்டது. தற்போது பொதுமக்கள் போராட்டத்தையொட்டி மணல் அள்ள பணி நிறுத்தப்பட்டு வாகனங்களும் குவாரியிலிருந்து வெளியே எடுத்துச் செல்லும் பணி தான் நடைபெற்று வருகிறது. இந்த காவல்துறையினர் இந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த மணல் அள்ளப்பட மாட்டாது, தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலந்து செல்ல வேண்டும் என்று பொதுமக்களிடம் பேசி வருகின்றனர். கணேஷ், நீரேற்று நிலையங்களில் மணல் அள்ளக்கூடாது என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள். அந்த நாமக்கல்லை சுற்றி எத்தனை நீரேற்று நிலையங்கள் இருக்கின்றன துரைசாமி?
அதாவது ஒருவந்தூர் குவாரிக்கு பக்கத்தில் முக்கியமாக ஒரு 7 நீரேற்று நிலையங்கள் உள்ளன. அதாவது மிகப்பெரிய திட்டமான பட்டணம் சீராப்பள்ளி கூட்டு குடிநீர் திட்டம், ஒருவந்தூர் கூட்டு குடிநீர் திட்டம், மோகனூர் ஒரு இருமப்பட்டி பேரூராட்சி கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட 7 நீரேற்று பாசன திட்டங்கள் உள்ளன. இந்த நீரேற்று பாசனங்களுக்கு கிணற்றுகளுக்கு அருகிலேயே மலைக்குழாய் அமைப்பதால் எதிர்காலத்தில் தற்போதே வறட்சி நிலவி அந்த கிணறுகளில் தண்ணீர் இல்லாத சூழ்நிலை. தொடர்ந்து அப்பகுதியில் மணல் அதிக அளவு அள்ளப்பட்டால் வறட்சியான காலத்தில் தண்ணீர் இல்லாமல் சூழ்நிலை குடிநீருக்கு பாதிப்பு ஏற்படும். குவாரியை திறக்கவே கூடாது என்பதை வலியுறுத்தி தான் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.